பெரிய பெருமக்களாகிய உங்களால் நான் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக முதலமைச்சராக கூட இருந்திருக்கிறேன். அந்த நன்றி உணர்வு எனக்கு என்றைக்கும் இருக்கும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன். உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னால் மாவட்ட கழகத்துடைய துணை செயலர் விருது கண்ணன் அவர்கள் மாவட்ட மாநில ஒன்றிய பேரூராட்சி கிளைக்கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்கள் வருகை வந்திருக்கின்ற தோழமையினரோடு எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற தேர்தல் பணியை சிறப்பாக தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் செயலாளர் பெரியவர்கள் தாய்மார்கள் இன்றைக்கு 5 ஆண்டு கால ஒரு சிறப்பான ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு எது தேவையோ அதை நிறைவேற்றுகின்ற முதலமைச்சராக ஒரு சிறப்பான ஆட்சியை பற்றி நாம் எல்லாம் அதுக்கு குறிப்பாக தாய்மார்கள் பெண்கள் நாட்டின் கண்கள் என்று எண்ணி அவர்களுக்கு பல்வேறு நிலையான பல்வேறு தேவைகளை நம்முடைய முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார்கள். குடும்பத்தின் தலைவியாக இருந்து பல்வேறு பொறுப்புகள் அவர்களுக்கு இருப்பதனால் மாதந்தோறும் உரிமை தேவை 1000 ரூபாய் வருகின்ற நிலையை ஏற்படுத்தி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் முடிந்தவுடன் 2000 ரூபாயாக அதை உயர்த்தி தரப்படும் என்ற வாக்குறுதியை தந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் 8000 ரூபாய் மதிப்புடைய கூப்பன் வழங்கப்படும் என்று அந்த கூப்பனை கொண்டு போய் நல்ல கடைகளை தரமான கடைகளை கடைகளை கொடுத்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்ற நிலையையும் தேர்தல் முடிந்தவுடன் அனைத்து வீடுகளுக்கு வந்து சேரும் என்பதையும் நான் வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக மாணவ செல்வங்களுக்கு அரசு கல்லூரிக்கு படிக்கின்ற நிலையை நம்முடைய தேனி மாவட்டத்தில் அதில் குறிப்பாக நம்முடைய போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் அரசு பொறியியல் கல்லூரி இணையங்களை அரசு கலை அறிவியல் கல்லூரி அரசு பாலிடெக்னிக் அரசு ஐடி அரசு நர்சிங் காலேஜ் அரசு சட்டக்கல்லூரி அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி இப்படி பல்வேறு அனைத்து கல்லூரிகளும் நம்முடைய போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் வந்து சேர்வதற்கு உங்களிலும் ஒருவராக இருந்து நான் என்னுடைய பணியை கடனை ஆட்சியில் இருப்பது உங்களுடைய தேவைகளான சாலை வசதி கலைஞர் கல்வரைச்சி மகளிருக்கான சுகாதார வளாகங்கள் இவையெல்லாம் விரைவாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மீண்டும் இவையெல்லாம் உறுதியான சாலைகளாக கல்வியை சாலைகளாக சமுதாய கூடங்கள் விரைவாக சென்றுவிடப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து தேர்தல் அப்படின்றவுடன் புதிய வகையில் அந்த பணி அனைத்து நிறைவேற்றி தரப்படும் முக்கிய கோரிக்கையாக ஒட்டு வாய்க்கால் தார்ச்சாலை அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை என்பதும் வலிமையாக ஏற்கனவே நம்ம ஒத்துழைப்பு அறிஞர் கொட்டக்குடியாற்றில் ஒரு தடுப்பணை 5 கிலோமீட்டர் ரேடியஸ் எல்லா கிணறு போகலாம் பாலம் அமைத்து தரப்படும் இந்த கோரிக்கையை வர இருக்கிறார்கள். அவர்தான் சொல்லி இந்த பாலம் கட்டி தரப்படும் என்ற வாக்குறுதி நான் இந்த கூட்டத்தின் மூலமாக பணியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார். பெரியவர்களே தாய்மார்களே உங்களுடைய பொன்னான வாக்குகளை மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருவதற்கு நடிக்கப்பட்டிருக்கின்ற உதயசூரியன் வெற்றி சின்னமாக உதயசூரியன் சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகளை வாக்களித்து அம்மாவுக்கு வெற்றி பெற தருமாறு உங்களுடைய பாதத்திற்கு வேண்டி வழங்கி விடுவதிலே நன்றி வணக்கம்.